அனைவருக்கும் வணக்கம். அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். நவம்பர் 11ஆம் தேதி முதல் வேகமெடுக்கும் வக்ரகுருவின் அமைப்பால் கதறி கதறி அழுதாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு எப்படி அமைய போகிறது, எந்த ராசிக்காரர்கள் அதிக நன்மைகளை அள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது, எந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால், வேகம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே நவ கிரகங்களிலே முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் எந்த ஒரு கிரகத்தையும் தனது பார்வையில் நட்பு கிரகமாகவும் பகை கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்த்தாலும் கூட எந்த ஒரு கிரகமும் கூட குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கவில்லை. அனைத்து கிரகங்களுக்கும் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது நவம்பர் 11ஆம் தேதி முதல் வக்ர குருவாக அதிசார பெயர்ச்சியில் உச்சம் பெற்ற சூழலில் வலம் வந்த தருணத்தில் கடகராசியில் உச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் தற்போது அங்கு வக்ரம் பெற்று திரும்புகிறாருங்க. இதனால் எந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மை உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதே சமயம் எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நடுநிலையான பலனை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல உறுதியாகவே பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. என்றாலும் கூட இந்த வேளையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் அனைவருமே சற்று உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இதிலும் குறிப்பாக கூடுதல் கவனத்துடன் உடல் நலத்தில் இருக்க வேண்டிய ராசியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக விருச்சக ராசியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கர்மத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக தேவை. அதே போன்று கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதி வக்ரகதியில் திரும்புவதால் உறுதியாகவே உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. கதறி கதறி அழுதாலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்கள், அலைச்சல்கள், சிரமங்கள், பணிச்சுமை போன்றவை அதிகரிப்பதற்கான சூழல் இந்த ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ராசிக்காரர்கள் குருவின் வக்ரத்தால் சற்று கவனத்துடன் இருங்கள். ஆனால் அதே வேளையில் குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் சில ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருவால் கதறி அழுதாலும் அவர்களுடைய வாழ்வில் அவரவர் வயதிற்கு ஏற்றவாறு கல்வியில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, திருமணம் ஆகாததே பிரச்சனை, வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு முதுமையில் இருந்தாலும் கூட நோய்வாய் பிரச்சனை, மகிழ்ச்சியே இல்லாத சூழல் என அவரவர் வயதிற்கு ஏற்றவாறு பல்வேறு வகையான பிரச்சனைகளில் சிரமங்களில் சிக்கிக் கொண்டு கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாகவே வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் அனைத்திலும் கதறி கதறி அழுதாலும் அவற்றில் இருந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த நன்மை யாருக்கு கிடைக்க போகிறது? கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாது, மீள முடியாது என்று பல பிரச்சனைகள்ல சிக்கி கொண்டிருக்கும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரம் பெறுவதால் எளிதில் வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதில் முதன்மையாக ரிஷபராசிக்காரர்கள் அற்புதமான பலனை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் வக்ரத்தின் காரணமாக நிறைவாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியத்தில் வக்ரம் பெற்று தனத்தை நோக்கி நகர்கிறார். எனவே டிசம்பர் மாதம் வரைக்குமே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியவில்லை, மீள முடியவில்லை என்று நினைத்த பல குடும்ப பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளிவருவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபத்தை உயர்த்தி கொள்வதோடு தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக இருந்த நெருக்கடிகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளும் சிறப்பான வேளையாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக 9 குரு என்று சொன்னால் எப்படி உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்குமோ அதுபோன்று கர்மத்தில் அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவான ஆறுதலையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசி, சிம்ம ராசி மற்றும் துலாம் ராசி இந்த 3 ராசி
ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கிறார். அதே வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலகட்டம் என்பதால் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சற்று நடுநிலையான பலன்கள் தான் கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 ராசிக்காரர்களை தவிர சற்று நடுநிலையான பலனை பெறக்கூடிய ராசியாக உறுதியாகவே எந்தெந்த ராசிகள் இருக்கின்றன என்று பார்த்தால் நிச்சயமாக கும்பராசி, துலாம் ராசி, மீன ராசி இந்த ராசிக்காரர்கள் சற்று நடுநிலையான பலனை பெறுவதற்கான சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதே சமயம் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமற்ற சூழலாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய சஞ்சார அமைப்பு அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ராசியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக முதன்மையாக கடகராசி, மேசராசி, மிதுன ராசி, மகர ராசி மற்றும் கன்னி ராசி இந்த ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இதிலும் அதிக கவனம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தேவை. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதி ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பது கூட மிக சிறப்பான வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும். ஆனால் அவர் அங்கு வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கும். எனவே கூடுதல் கவனத்துடன் இந்த ராசிக்காரர்கள் செயல்பட்டால் நிறைந்த மாறுதலை நிச்சயமாக சந்திக்க முடியும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி செய்யும் போது சற்று கடினமாக இருக்கும். இருந்தாலும் நல்ல மாறுதலை சந்திக்க முடியும். அதேபோன்று மேசராசிக்காரர்களுக்கு தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். இருந்தாலும் காரிய தடைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. கவனத்துடன் இருப்பது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருக்கலாம். எனவே அதிக கவனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவை. கடகராசிக்காரர்களுக்கு தேவையற்ற அலைச்சலும் பண விரயமும் எதிர்பாராத சங்கடங்களும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ராசியின் உச்ச அதிபதியான குரு வக்ர திகதியில் திரும்புவதால் கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எடுத்தோம் கவிர்த்தோம் என்று முடிவுகளையோ பணிகளையோ மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையும் எடுக்காமல் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவதால் கவனம் தேவை. இருந்தாலும் சில நல்ல மாறுதல்களை நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்கிறாருங்க. அதே சமயம் மகர ராசிக்காரர்களுக்கு நேரடியான மாற்றங்கள் உண்டு. கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனம் அதிகமாக தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. 7.5 சனியின் காலகட்டத்தில் இருந்தாலும் கூட குருவினுடைய இந்த மாறுதல் சில நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கிய தொல்லைகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் வலுவாக கிடைக்கும். ஜென்மசனியின் ஆதிக்கம் வலுப்பெறக்கூடிய வேளையில் வக்ரகதியில் குருவும் வலுவாக வலம் வருவதால் நினைப்பதை கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொண்டால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும். அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் அதிக சிரமத்தை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உறுதியாகவே குரு வக்ர பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். குரு பகவானால் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார்.